ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ சின்ன கேப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ இந்த காஸ்ட் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸ் ரிலேட்டடாக நம்ம சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மூலயமா தான் வந்து காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எப்பயுமே டேரெக்டாக காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ரிஜெக்ஷனை எலிமினேட் பண்ணுறது இல்லை மற்ற அதாவது ரிஜெக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது இல்லை எலிமினேட் பண்ணுறது, ரீவர்க்கை ரெடியூஸ் பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறது, ரிப்பேர் காஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை எலிமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி தான். இதுக்கு வந்து காஸ்ட் சேவிங் கிடையாது, அது நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டி. பட் ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் மூலியமா எப்படி நம்ம வந்து காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நார்மலாக இப்போ நம்ம வந்து வெல்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம காஸ்ட் சேவிங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு டாலரன்ஸ் இருக்கும். லைக் வந்து இப்போ நீங்கள் வெல்டு லென்த்து, வெல்டு பெனட்ரேஷனு, வெல்டு வந்து வித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 360 டிகிரி வெல்டிங் இருக்கும், லீனியர் வெல்டிங் 2 இருக்குது. ஸோ லீனியர் வெல்டிங்கை பொறுத்தளவு வெல்டு லென்த்து, வெல்டு பெனட்ரேஷனு இல்லை வெல்டு ஸ்ட்ரென்த்து, அந்த மாதிரி வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் ரிக்குவயர்மெண்ட் மட்டுமே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த பொறுத்தளவு நம்ம வந்து ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும் அப்படின்றதான் ரிக்குவயர்மெண்ட்டு. மேபி நம்ம பெனட்ரேஷனாக வந்து ஒரு மினிமம் மெயின்டைன் பண்ணாலே போதுமானது. எக்ஸாம்பிள் திக்னஸில் வந்து 10% இருந்தால் போதுமானது. சப்போஸ் 2 mm திக்னஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 0.2 திக்னஸ்க்கு வந்து வெல்டு பெனட்ரேஷன் இருந்தால் போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட கரண்ட்டு, வோல்டேஜு, கேஸ் ஃப்ளோ ரேட்டு ப்ளஸ் வயர் ஃபீடிங்கு, இதை 4 வயர் ஃபீட் ரேட்டு, இதை 4 வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ஒரு பெரிய காஸ்ட் சேவிங் வந்து பண்ண முடியும். லீனியர் வெல்டிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, லீனியர் வெல்டிங்கை பொறுத்தவரை வெல்டு லென்த்து ஃபஸ்ட்டு. வெல்டு லென்த்துன்றது ரிலேட்டட் டு ஸ்ட்ரென்த்து வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கம்மி பண்ண முடியும். லைக் வந்து நீங்கள் 15 mm நீங்கள் வெல்டு அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரென்த் வந்து நார்மலாக வந்து 19 கிலோ நியூட்டன் இல்லை 20 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை 35 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக அந்த 15 mm லென்த்துக்கு வெல்டு அடிக்கும் போது 60-65 கிலோ நியூட்டன் வரைக்கும் வந்து வெல்டு ஸ்ட்ரென்த் வந்து நார்மலாக வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வெல்டிங் ஆப்டிமைசேஷனை என்ன பண்ணலாம் ப்ராசஸ்லனா, வெல்டு லென்த்தை 15லேருந்து 10க்கு கம்மி பண்ண முடியும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் 5 mm கிட்டத்தட்ட 1/3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் கன்சியூமபிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 பர் டேக்கு வந்து 60,000 rupees வந்து நீங்கள் அதில் சேவ் பண்ண முடியும். இது வந்து லீனியர் வெல்டிங்கில். இந்த கன்சியூமபிள்ஸ் நான் சொன்னது வந்து வெல்டு வயரு ப்ளஸ் வந்து கேஸு ப்ளஸ் வந்து வோல்டேஜ் கரண்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டு. இல்லை எனக்கு லென்த்தை ரெடியூஸ் பண்ண வேணாம், ஆனால் எனக்கு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, லென்த் ரெடியூஸ் பண்ணாமனா அந்த கேஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, வோல்டேஜில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, அப்புறம் கரண்ட்டில் ஆப்டிமைஸ் பண்ணுறது. எப்படி இந்த இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம மினிமம்லேருந்து மினிமம் அண்டர் சைஸுன்னு சொல்ல முடியாது, மினிமம் விட கம்மியான கரண்ட் ஸ்பெக்லேருந்து மேக்ஸிமம் விட ஜாஸ்தியான கரண்ட் ஸ்பெக்கு, அதை நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு 5 செக்மெண்ட்ஸ் கிடைக்கும். என்ன செக்மெண்ட்னா மினிமம், மீன், மேக்ஸு. மினிமம் விட அண்டர் சைஸ் ஒரு பாயிண்ட்டு, மேக்ஸிமம் விட ஓவர் சைஸ் ஒரு பாயிண்ட்டு. இதே மெத்தடில் வந்து இது ஒரு 5 ப்ளஸ் கேஸ் ஃப்ளோ ரேட்லையும் இதே மாதிரி, வோல்டேஜ்லேயும் இதே மாதிரி. இந்த 3ஐயும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டடி 5x5x5 125 ஸ்டடீஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இனிஷியலாக. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டடியில் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம். இப்போ கரண்ட் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். அதாவது கன்சியூமபிள் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஆனால் ஏன்னா எனர்ஜி காஸ்ட் வந்து அதில் சேவ் பண்ண முடியும் கரண்ட்டு வோல்டேஜை பொறுத்தளவு. கேஸ் ஃப்ளோ ரேட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனில் இல்லை மினிமமில் யூஸ் பண்ணாலே கேஸ் ஃப்ளோ ரேட்டு கண்டிப்பாக இனஃபாக தான் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் ஃப்ளோ அதிகமாக இருந்தால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதன் மூலயமா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ராப்பர் கிளீன்லெஸ்ஸு, அந்த வயர் ஃபீடிங் வந்து ப்ராப்பராக இல்லாமல், கேஸ் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிற போது தான் இது எங்கே அஃபெக்ட் ஆகும்னா, அந்த டார்ச்னு ஒரு ஐட்டம் இருக்குது, டார்ச் பொசிஷன் ஒரு ஐட்டம் இருக்குது. டார்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக் அவுட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டார்ச்சோட பொசிஷன் வந்து சரியாக இருக்கணும். ப்ளஸ்ஸு அதில் நாசில் வந்து க்ளீனிங் ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்.
காண்டாக்ட் டிப்பு, வயர் ஃபீடிங் காண்டாக்ட் டிப்பு வந்து கிளீனிங் ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் அதை சேஞ்சிங் ஃப்ரீக்குவன்சி இருக்குது, அதுவும் சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கேஸ் ஃப்ளோ கிளியராக ஆகும் த்ரோத் வெல்டிங்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெல்டிங் ப்ராப்பராக ஆகும். வெல்டிங் ப்ராப்பராக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்சியூமர்ஸ் வந்து சேவ் ஆகும். எப்படி சேவ் ஆகும்னா, நீங்கள் கரெக்டான கேஸ் ஃப்ளோ ரேட்லேயே அந்த வெல்டிங்கை அச்சீவ் பண்ணிடலாம். மினிமம் கேஸ் ஃப்ளோலேயே மேக்ஸிமம் கேஸ் ஃப்ளோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே பிரச்சனை இல்லை, நான் ப்ராசஸில் பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்க கூட சிலது ஆப்ரேட்டர் வந்து ஹாட்டாக இருக்காரு, அவருக்கு கூல் பண்ணுறதுக்காக ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேன் காற்று வந்து கேஸ் ஃப்ளோ இருக்கிற இடத்துல பட்டுதுன்னா இந்த கேஸ் ஃப்ளோவை டெஸ்ட்ராய் பண்ணும், அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ கேஸ் ஃப்ளோ வந்து ஈவனாக அந்த வெல்டு அடிக்கிற ஏரியா த்ரூ தான் இருக்காது, அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால கூட கேஸ் வேஸ்டேஜ் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபேன் போடுறதை எலிமினேட் பண்ணுறது, இல்லை டுவர்ட்ஸ் அந்த ஃபேன் காற்று வந்து ஆப்ரேட்டர் மேலே மட்டும் படுற மாதிரி வச்சுக்கலாம். ப்ராசஸ் ஓரியன்டாக படாத மாதிரி வச்சுக்கலாம். நான் டோர் க்ளோசர் எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னா கூட ஏர் சர்க்குலேஷன் மூலயமா வெளியே வர்றது. அதே மாதிரி காண்டாக்ட் டிப்புக்கு டைமுக்கு மாற்றிருக்கணும். நாசிக் கிளீனிங் ப்ராப்பராக பண்ணணும், அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வயரோட ஆர்க் ரேடியஸ் நம்ம சொல்லுவோம். வயர் ஃபீட் ரேட் மட்டும் இல்லை, வயரோட ஆர்க் ரேடியஸ் மினிமம் 800 மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபயர் ஃப்ளோ வந்து கிளியராக இருக்கும், வெல்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும், டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால அது மூலயமாவும் நீங்கள் காஸ்ட் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்குலர் வெல்டிங்கில் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சர்க்குலர் வெல்டிங்கில் ஓவர்லேப் அப்படின்னு ஒன்று கம்பல்சரி நம்ம கொடுப்போம் 360 டிகிரி வெல்டிங்கில். இதே வந்து மிக் வெல்டிங்கு, CO2 வெல்டிங்காக இருந்தால் மிக் மேக் CO2 வெல்டிங். ஸோ 360 டிகிரி வெல்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பிரச்சனை ஓவர்லேப்பை நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டார்ட் பாயிண்ட் எப்பயுமே பெனட்ரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து தான் 360 டிகிரி வெல்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கேஸில் ஸ்ட்ரென்த்து நம்ம பார்க்க முடியாது, லீக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த 360 டிகிரி நீங்கள் கவர் பண்ணும்போது ஓவர்லேப் பர்சன்டேஜ் இருக்கு, 10% நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க 30 டிகிரிக்கு. அதை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து பண்ணுற வெல்டு வந்து பெனட்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராசஸ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறீங்களோ, ஒரு செகண்ட் ஸ்டார்ட் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெனட்ரேட் ஆகிட்டு அதுக்கடுத்து வெல்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்டில் வந்து ஒரு 10 மில்லி செகண்ட் 20 மில்லி செகண்ட் ஸ்டார்ட் வச்சிங்கன்னா அந்த இடத்துல பெனட்ரேட் ஆகிட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஓவர்லேப் வந்து 1% 2% ஓவர்லேப் இருந்தால் கூட போதுமானதாக இருக்கும். 1%ன்றதே பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் 3.6 டிகிரி. ஸோ 3.6 டிகிரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணாம், எனக்கு நான் ஒரு 2% வச்சுக்கிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி ஏரியா வந்து கவரேஜ் இருக்கும். அதனால் வந்து அதன் மூலயமா ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து லீக்கேஜ் சம்மந்தப்பட்டது. சர்க்குலர் வெல்டிங்கை பொறுத்தளவு நிறையா வந்து ஃபங்க்ஷனல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். லீக்கேஜ் இல்லைன்னா ஃபங்க்ஷனல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் சம்மந்தப்பட்டதுன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் நம்ம கொடுக்காம கூட இருக்கலாம், அதனால எதுவும் மேஜராக ப்ராப்ளம் வராது. ஏன்னா வெல்டு ஸ்ட்ரென்த்து கம்பல்சரி மீட் ஆகிடும். ஃபங்க்ஷனல் சம்மந்தப்பட்டது உள்ள ஆயிலு கேஸு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து ஓவர்லேப் வந்து மஸ்ட்டு. பட் ஓவர்லேப்போட பர்சன்டேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணி ப்ராசஸ் ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம காஸ்ட் சேவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி மற்ற ப்ராசஸ்லையும் ஒரு ப்ராசஸ்லையும் காஸ்ட் சேவிங் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு இதே மாதிரி நாலேஜ் மற்ற ப்ராசஸ்லையும் எப்படி காஸ்ட் சேவ் பண்ணுறது, காஸ்ட் ரிடக்ஷன் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறது, ப்ராசஸை வந்து அடிஷ்னல் ப்ராசஸ் வேஸ்டேஜை எலிமினேட் பண்ணுறது மூலயமா நம்ம எப்படி காஸ்ட் சேவ் பண்ணுறது, லீன் மேனுஃபேக்சரிங் மூலயமா எப்படி காஸ்ட் சேவ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா, கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை சாய்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீஸ். நன்றி.